Einstein's coefficient. Consider an assembly of atoms with different energy states at an absolute temperature T. கன்சிடர் பண்ணுறோம் ஒரு அசம்பிளி ஆஃப் ஆட்டம்ஸை வித் டிஃப்ரெண்ட் எனர்ஜி ஸ்டேட்ஸ் அட்டு அப்சல்யூட் டெம்பரேச்சர் T. ஒரு அப்சல்யூட்டான டெம்பரேச்சர் Tயில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் எனர்ஜி ஸ்டேட்ஸ் இருக்கக்கூடிய assembly of atoms கன்சிடர் பண்ணுறோம். when light radiation is incident on these atoms, light radiation இந்த ஆட்டம்ஸ்குள்ளே உட்புகுது, அதாவது உள்ளே வருது. 3 different processes take place. they are 3 வித்தியாசமான ப்ராசஸ் நடக்குது. அதெல்லாம் என்னென்னா ஸ்டிமுலேட்டட் அப்சார்ப்ஷன், spontaneous emission, stimulated emission. Stimulated absorption அப்படின்னா என்ன? The atom in the lower energy state E1 absorbs radiation and is excited to the higher energy level E2. ஒரு ஆட்டம் லோவர் எனர்ஜி ஸ்டேட்டான E1ல் இருக்குது. அது அப்சர்வ் பண்ணுது ரேடியேஷனை அண்ட் இஸ் எக்ஸைட்டட், அது மாறுது டு த ஹையர் எனர்ஜி ஸ்டேட்டு, எனர்ஜி லெவலுக்கான E2க்கு அது மாறுது. திஸ் ப்ராசஸ் இஸ் கால்டு ஸ்டிமுலேட்டட் ஆர் இன்டியூஸ்டு அப்சார்ப்ஷன். வரக்கூடிய ஒரு லைட் ரேடியேஷனை அப்சர்வ் பண்ணி இது லோவர் எனர்ஜி லெவல்லேருந்து ஹையர் எனர்ஜி லெவலுக்கு மாறுது. இதை ஸ்டிமுலேட்டட் அப்சார்ப்ஷன்னு சொல்கிறோம். த ரேட் ஆஃப் ஸ்டிமுலேட்டட் அப்சார்ப்ஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் N1. N1க்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குது. என்னென்னா ஸ்டிமுலேட்டட் அப்சார்ப்ஷன் இன் எனர்ஜி ஸ்டேட் E1ல் இருக்கக்கூடியது அண்டு எனர்ஜி density Q of incident radiation, number of photons incident per unit area per unit time, and the energy density Qன்னு எடுத்துக்கிறோம். அந்த ஆட்டம்ஸோட எனர்ஜி டென்சிட்டியை Qன்னு எடுத்துக்கிறோம். ஆஃப் இன்சிடென்ட் ரேடியேஷனோடது நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் இன்சிடென்ட் பெர் யூனிட் ஏரியா பெர் யூனிட் டைம். ஒரு யூனிட் ஏரியாவில் ஒரு குறிப்பிடப்பட்ட நேரத்தில் எவ்வளோ ரேடியேஷன் இன்சிடெண்ட் ஆகிருக்கு, ஃபோட்டான்ஸ் இன்சிடெண்ட் ஆகிருக்கு. ஃபோட்டான்ஸ்னால் ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் இன்சிடெண்ட் ஆகிருக்கிறது தான். NABனா அப்சார்ப்ஷனுக்கு NABன்னு போட்டிருக்காங்க. டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு N1 NQ. therefore the number of stimulated absorption transitions occurring per unit time is given by. ஒரு யூனிட் டைமுக்கு இத்தனை ஸ்டிமுலேட்டட் அப்சார்ப்ஷன் நடக்குதுங்கிறத எப்படி கொடுத்துருக்காங்கன்னா NAB ஈக்குவல் டு B12 எதுனா E1லேருந்து E2க்கு போகிறதுனால N1Q where B2 is a proportionality constant. இதை ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கிறோம். B2ங்கிறது ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட்டு, இதை ஒரு கான்ஸ்டண்ட்டாக எடுத்துக்கிறோம். B12ங்கிறத ப்ரொபோர்ஷனாலிட்டியை ஈக்குவல் டுவாக மாற்றுறதுக்காக. திஸ் ப்ராசஸ் இஸ் அன் அப்வர்டு டிரான்சிஷன். இது அப்வர்டு டிரான்சிஷன், ஏன்னா லோவர் எனர்ஜி ஸ்டேட்லேருந்து ஹையர் எனர்ஜி ஸ்டேட்டுக்கு போகிறதுனால. The atoms in the excited state return to lower energy state E1 by emitting a photon of energy hV in 2 ways. 2 வேஸில் இருக்கக்கூடிய ஃபோட்டானை இதுங்க எமிட்டிங் பண்ணுது, அதாவது வெளியேற்றுது. எமிட்டிங் பண்ணிவிட்டு E1ங்கிற லோவர் எனர்ஜி ஸ்டேட்டுக்கே திரும்ப வந்துடுது. அது 2 வேஸில் நடக்குது, 2 வழியாக நடக்குது. என்னென்னா
spontaneous emission, stimulated emission. Spontaneous emission. The atoms in the excited state E2 return to lower energy state E1 by emitting a photon of energy HV. ஹெச்விங்கிறத எனர்ஜியை அது எமிட்டிங் பண்ணுது. ஃபோட்டான் ஆஃப் எனர்ஜி ஹெச்விங்கிறது ஃபோட்டானோட எனர்ஜி வித்தவுட் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் எனி எக்ஸ்டர்னல் ஏஜென்சி. எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஏஜென்சியும் நடுவில் வராமல் இது எனர்ஜி ஃபோட்டானோட எனர்ஜியான ஹெச்வியை எமிட்டிங் பண்ணுது, வெளியேற்றிட்டு இது E1 ஸ்டேட்டுக்கு வந்துடுது. லோவர் எனர்ஜி ஸ்டேட்டுக்கு E2 எக்ஸைட்டட் ஸ்டேட்டான E2லேருந்து லோவர் எனர்ஜி ஸ்டேட்டான E1க்கு வந்துடுது. Thus this emission of light radiation is known spontaneous emission. இது மாதிரி நடக்கக்கூடிய லைட் ரேடியேஷனை லைட் ரேடியேஷனோட எமிஷனை நம்ம ஸ்பான்டேனியஸ் எமிஷன்னு சொல்கிறோம். த ரேட் ஆஃப் ஸ்பான்டேனியஸ் எமிஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு. இந்த ரேட் ஆஃப் ஸ்பான்டேனியஸ் எமிஷன் எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குன்னா டு த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் த எக்ஸைட்டட் எனர்ஜி ஸ்டேட் N2. இப்போ N2ங்கிற எனர்ஜி ஸ்டேட்டில் எத்தனை நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கோ அதுக்கு NSP, அது ஸ்பான்டேனியஸ் எமிஷனுங்கிறதுனால SP போட்டிருக்கோம். NSP டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குது. Here the number of transitions per second is given by per செகண்டுக்கு எவ்வளவு டிரான்சிஷன் இது மாதிரி நடக்குது, அதாவது எமிஷன்ஸ் நடக்குதுங்கிறது இது மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணுறோம். NSP ஈக்குவல் டு A21. 21ங்கிறது எதுனாலன்னா E2லேருந்து E1க்கு போகிறதுனால N2 இங்கே உள்ளது. Here A21 is a proportionality constant. அங்கே B பார்த்தோம்னா அதே மாதிரி இங்கே A proportionality constant. ப்ரொபோர்ஷனல் எடுத்துகிட்டு ஈக்குவல்ட்டாக மாற்றும் போது ஒரு கான்ஸ்டன்ட் சேர்ப்போம், அது A. This process is downward transition. இந்த ப்ராசஸை டவுன்வேர்டு ட்ரான்சிஷன்னு சொல்கிறோம். எதனாலனா E2லேருந்து E1ன்னு மாறுறதுனால. Stimulated emission. If the light photon is incident on the atom in a excited energy state, the photon triggers the excited atom to make transition to lower energy E1 along with the emission of photons. This kind of emission if the light photon is incident on a atom in a excited energy state, ஒரு எக்ஸைட்டட் எனர்ஜி ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஆட்டம் மேலே ஒரு லைட் ஃபோட்டான் இன்சிடெண்ட் ஆகுது. த ஃபோட்டான் ட்ரிகர் ஆகுது. ட்ரிகர்ஸ் எக்ஸைட்டட் ஆட்டம். அந்த எக்ஸைட்டட் ஆட்டமை ட்ரிகர் பண்ணுது. எதுனா ஃபோட்டானு டு மேக்கு ட்ரான்சிஷன் டு லோவர் எனர்ஜி E1. டிரான்சிஷனை லோவர் எனர்ஜி E1ல் அலாங் வித் த எமிஷன் ஆஃப் த ஃபோட்டான்ஸ். அந்த எனர்ஜி ஸ்டேட்டான E1லேயே ஃபோட்டான்ஸை எமிஷன் பண்ணுது. This kind of emission of light radiation is stimulated emission. இந்த டைப் ஆஃப்
எமிஷன் ஆஃப் லைட் ரேடியேஷனை நம்ம ஸ்டிமுலேட்டட் எமிஷன்னு சொல்கிறோம். The rate of transition is directly proportional to the number of atoms in the upper energy level N2 and the energy density of the incident radiation Q. இது வந்து அப்பர் எனர்ஜி லெவலில் உள்ள நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குது N2க்கு. அப்புறம் எனர்ஜி டென்சிட்டி ஆஃப் த இன்சிடென்ட் ரேடியேஷனோட எனர்ஜி டென்சிட்டிக்கும் இது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குது. அடுத்தது ப்ரொபோர்ஷனல் எடுக்கிறதுக்கு த நம்பர் ஆஃப் டிரான்சிஷன்ஸ் பெர் செகண்ட் NST ஸ்டிமுலேட்டடுங்கிறதுனால ST போட்டிருக்கோம் ஈக்குவல் டு B21 E2லேருந்து E1க்கு வரதுனால இது E1ல் தான் நடக்குது. அதனால் B21 N2Q where B21 is a proportionality constant. இங்கே ப்ரொபோர்ஷனல் எடுக்கிறதுனால நம்ம இந்த கான்ஸ்டண்ட்டை சேர்த்துக்கிறோம். This process is also a downward transition. இந்த ப்ராசஸும் டவுன்வர்ட் டிரான்சிஷன் தான், ஏன்னா E2லேருந்து E1க்கு நடக்கிறது தான். ஓகே, இது ஸ்டிமுலேட்டட் அப்சார்ப்ஷனுக்கு உள்ளது. ஹெச்விங்கிற எனர்ஜி இங்கே ஆரம்பித்து இங்கே போகுதா, இங்கே உள்ள ஒரு போட்டான் இங்கே வருது, எனர்ஜி ஸ்டேட் ஆஃப் E1லேருந்து E2க்கு வருது. இது ஸ்டிமுலேட்டட் அப்சார்ப்ஷனுக்கு. இது ஸ்பான்டேனியஸ் எமிஷனுக்கு. இது என்ன பண்ணுதுன்னா அப்பர் எனர்ஜி லெவல் ஹையர் எனர்ஜி லெவல்லேருந்து லோவர் எனர்ஜி லெவலுக்கு வந்திருக்கு ஃபோட்டான். ஹெச்விங்கிற எமிஷனை எமிட் பண்ணிட்டு அடுத்தது ஸ்டிமுலேட்டட் எமிஷனும் இதே தான் பண்ணுது. இது E1லேருந்து இந்த பக்கத்துக்கு கொண்டு போகுது, ஃபோட்டானை ஃப்ளோ பண்ணுது. ஓகே, அவ்வளோதான்.